எல்லோருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நாம் ஒரு தமிழ் டப்பிங் செய்யப்பட்ட ஒரு தெலுங்கு படத்தை பற்றியும் அப்புறம் ஒரு தமிழ் படத்தை பற்றியும் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முதல் படம் என்னென்னா ராமன் லீலா அண்ட் ரெண்டாவது படம் என்னென்னா இருமுடி கட்டு. இது முழுக்க முழுக்க எனக்கு தோணின விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். அண்ட் இந்த படங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சினிமா பற்றின அப்டேட்ஸ், மூவிஸை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மூவி டேட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். முதல்ல நாம் பார்க்கக்கூடிய படம் என்னென்னா ராமன் லீலா. இந்த படத்துக்கு ராமின் லீலா அப்படின்னு தான் முதல்ல டைட்டில் இருந்துச்சு. அண்ட் சில காரணங்களால் இந்த படத்துக்கு ராமன் லீலா அப்படின்னு பெயர் மாற்றிட்டாங்க. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா ரியோராஜ், வர்த்திகா, சேத்தன், மாளவிகா வினாஷ், முனிஷ்காந்த், தீபா வெங்கட், அப்புறம் விஜய் டிவியில் இருக்க சில ஆர்டிஸ்ட்டும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது யார் யார் அப்படின்னா விக்கி சிவா, மாக்காப்பா, டிஜே பிளாக் இவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட கதையை பற்றி சுருக்கமாக பார்த்துருவோம். 30 வயசு ஆகியும் கல்யாணமாகாத இந்த படத்தோட ஹீரோ ரியோராஜுக்கு நிறைய இடத்துல பொண்ணு பார்க்குறாங்க. எதுவுமே செட் ஆகலை. நிறைய இடங்கள்ல ரிஜெக்ஷனும் செய்யப்படுறாரு. ஒரு வழியா எப்படியோ ஒரு பொண்ணை ட்ரெயின்ல பார்த்து காதல்ல விழுகிறாரு. அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். ஆரம்பத்துல இது ஒன் சைடு லவ்வா இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே இது டபுள் சைடு லவ்வாக மாறுது. அப்படி டபுள் சைடு லவ்வாக மாறினதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அது என்னன்னா 6 மணிக்கு மேலே ஹீரோயினை பார்க்கவே கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. 6 மணிக்கு மேலே ஹீரோயினுக்கு இருக்க பிரச்சனை என்ன, அதை இந்த கதையோட நாயகன் ரியோ அவருக்கு இந்த கண்டிஷனுக்கான உண்மையான ரீசன் தெரிஞ்சிச்சா இல்லையா, அந்த உண்மையான ரீசன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டாரா இல்லையா, அதுக்கப்புறம் இவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, அட்லீஸ்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துக்கு மியூசிக் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கித் மேனன் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் ராமச்சந்திரன் கண்ணன் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறாரு. இந்த ராமன் லீலா ரொமான்டிக், காமெடி, ஃபேண்டசி, டிராமா திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. பாசிட்டிவ்ஸ். இந்த படத்தில் இருக்க முதல் பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ஆக்டிங். இந்த படத்தோட கதாநாயகனான ரியோ அவர்கள், கதாநாயகியான வர்த்திகா அவர்கள், அப்புறம் கதாநாயகனுக்கு அப்பா அம்மாவை வர சேத்தன் அவர்களும் சரி, மாளவிகா அவினாஷ் அவர்களும் சரி நல்லா நடிச்சிருந்தாங்க. இது இல்லாம முனிஷ்காந்த் அவர்கள், மாகாப்பா ஆனந்த், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பிஜிஎம்ஸும் பெரிய அளவு இல்லைனாலும் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இவங்க இந்த படத்துக்காக எடுத்துக்கிட்ட கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் இருக்க நெகட்டிவ்ஸ் விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். அதில் முதல்ல நெகட்டிவான விஷயம் என்னன்னா, என்னதான் இந்த படம் புதுசான கதைக்களமாக இருந்தாலும் இந்த படத்தில் எந்த ஒரு பாயிண்ட்டும் நம்மளை என்கேஜ் பண்ணலை. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கதைக்களம் புதுசாக இருந்துச்சு தவிர இந்த படத்துக்கு அமைக்கப்பட்ட ஸ்க்ரீன் பிளே, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய காட்சி அமைப்புகள் எல்லாம் ரொம்ப பழசாக தான் இருந்துச்சு. எமோஷன் சீன்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் இந்த படம் 2 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டபுள் ஆக்குபென்சி அப்படிங்கிற படத்தோட பேஸில் தான் இருக்கும். இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இது முழுக்க முழுக்க இந்த படத்தை பற்றின என்னோட கருத்து மட்டும்தான். இந்த படம் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு ஓகேவான படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னென்னா 10க்கு 6.5 கொடுக்கலாங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா இருமுடி கட்டு. தெலுங்குல இருமுடி அப்படின்னும் தமிழில் இருமுடி கட்டு அப்படின்னும் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு படம் தான் இது. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிவா நிர்வனா அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு. சரி, இப்போ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா ரவி தேஜா, பிரியா பவானி சங்கர், சாய்குமார், பேபி நக்ஷத்ரா, சுவாசிகா. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னா, இந்த படத்தோட கதாநாயகன் ரவி தேஜா இவர்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, ஐயப்பனுக்கு மாலை போடுற அந்த 41 நாளை தவிர மற்ற எல்லா நாட்கள்லையும் குடிக்கிற பழக்கம் இருக்கு. மனைவி ஐயப்பன் ஆசியால பிறந்த குழந்தைன்னு சந்தோஷமா இருக்காங்க. குறிப்பா அவரோட பொண்ணு மேல உயிரா இருக்கிறாரு. எந்த அளவுக்குன்னா, தான் பொண்ணு 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணதுக்கெல்லாம் ஊருக்கே சாப்பாடு போடுறாரு. அந்த அளவுக்கு தான் பொண்ணு மேல பாசமா இருக்கிறாரு. ஊருக்குள்ள இருக்க எல்லா பொண்ணுங்களையும் தான் பொண்ணு மாதிரி தான் அவர் பாக்குறாரு. ஒரு கட்டத்துல பொண்ணுங்களோட பணங்கள் மட்டுமே அடுத்தடுத்து கண்டுபிடிக்கப்படுது. அந்த கொலை செஞ்சவங்களை ரவிதேஜா அவர்கள் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த சமயத்துல தான் ரவிதேஜா அவர்கள் தன் பொண்ணுக்காக ஐயப்பனுக்கு மாலை போடுறாரு. இந்த டைமை யூஸ் பண்ண நினைக்கும் எதிரிகள் என்ன பண்றாங்க, பதிலுக்கு இவர் என்ன பண்றாரு, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. ஓவரால் இதுதாங்க இந்த படத்தோட கதை. சரி, இப்போ இந்த படத்துல இருக்க பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். இந்த படத்தில் இருக்க முதல் பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா,
ரவிதேஜா அவர்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் இருக்க பிரியா பவானி சங்கர், பேபி நக்ஷத்ரா நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களை தவிர இந்த படத்தில் நடிச்சிருக்க மற்ற நடிகர்களுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது சின்ன கேரக்டர்ஸாக இருந்தாலும் அதை நீட்டாகவும் செம்மையாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மூணாவது விஷயம் என்னன்னா பில்டப்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தெலுங்கு படங்கள்னா பில்டப் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த படத்தில் பில்டப்ஸ் கம்மியாக இருந்துச்சு. அதாவது முந்தைய ரவிதேஜா படங்களில் அவருக்கு கொடுக்குற பில்டப்பை காட்டிலும் இந்த படத்தில் அந்த பில்டப்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. இது இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமா நான் பார்க்குறேன். இந்த கதையோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் இந்த படத்துக்கு நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வர ஐயப்பன் பற்றின ஒரு பாட்டு அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் இருக்க முதல் நெகட்டிவான விஷயம் என்னன்னா இந்த கதையோடைய முதல் 30 நிமிஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கதையை செட் பண்ணுவாங்க. அதாவது இந்த கதைக்களம் எங்க நடக்குது, இந்த கதைக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இப்படின்னு இந்த கதையை செட் பண்ணுவாங்க. அந்த இடங்கள் இந்த படத்தில் எனக்கு போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் புதுசான கதை ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான். எனக்கு தோணுன ஒரு சின்ன விஷயம் என்னன்னா செகண்ட் ஹாஃப் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போயிருந்திருக்கலாம். ரவிதேஜா நடிச்ச முந்தைய படங்களை பார்த்துட்டு இந்த படம் பார்க்குறப்ப ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா ரவிதேஜா அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் ஓடவே இல்லை. அண்ட் இந்த படம் ரவிதேஜா அவர்களுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். பயங்கரமான கம்பேக், சூப்பரான கம்பேக் அப்படின்னு சொல்லிட முடியாது. இது ஒரு கம்பேக், அவ்வளோதான். எல்லாரும் கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் அண்ட் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். இந்த படம் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். என்னை பொறுத்த அளவுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி சினிமா பற்றின அப்டேட்ஸ், மூவிஸை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மூவி டேட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.